கொஞ்சம் கூட கசப்புத்தன்மை இல்லாமல் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் போல் பர்ஃபெக்டான லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அழுத்தி பிழியாமல் லைட்டாக பிழிஞ்ச 3 லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகா ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. கோயிலில் கொடுக்குற லெமன் சாதம் பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த தாளிப்பு தான். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு எதையும் கருக விடாமல் நல்லா பொரிய விடுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. வடித்த வெள்ளை சாதம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட கசப்புத்தன்மை இல்லாத பர்ஃபெக்டான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நல்லா காரசாரமான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இருக்கிற மற்ற குக்கிங் வீடியோ ரெசிபீஸ் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்.